ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னை சூழ்ந்து பல பேர் இருந்தாலும் உனக்கு உதவுவதற்கு யாருமே இல்லை என்று ஏன் கவலைப்படுகிறாய்? முழு மனதோடு இந்த திருச்செந்தூர் முருகனான என்னிடம் சரணாகதி அடைந்து விட்டாய். வாழ்க்கையின் ஒவ்வொரு திருப்பத்திலும் சூழலிலும் அகப்பட்டு தவிக்காமல் பத்திரமாக செல்ல நான் துணை புரிவேன் தங்கமே. இன்று செவ்வாய்க்கிழமை அழகாக விடிந்துள்ளது. என் பிள்ளைக்கு உனதான நாளாக விடிந்துள்ளது. எனதான நாள் அதுவே உனதான நாளாக அருள் பாலித்து விட்டேன் இந்த திருச்செந்தூர் முருகன். இந்த பதிவை கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி வரும். என் ஆலயத்திற்கு வந்து நிச்சயமாக இன்று நீ நன்றி சொல்லப் போகிறாய். எனக்கு மகிழ்வோடு உன் முருகன் நான் காத்து கொண்டிருப்பேன். என் தங்கமே, எப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் மனதில் கண்டதையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதே. என் செல்வமே, வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நம்பிக்கை இழக்கக்கூடாது. இன்றோடு உன் கஷ்டம் முடியும் என்று நம்பணும். இன்றோடு உன் துன்பம் விலகிவிடும் என்று நம்பணும். இனி ஆசைப்பட்ட மாதிரியான வாழ்க்கையை என் முருகன் வாழ வைக்கப் போகிறார் என்று நம்பணும். நிச்சயமாக இன்றைய விடியல் உனக்கான விடியலாக அமைந்துவிடும். செல்வமே, இவ்வளவு நாளா நீ எந்த விஷயத்துக்காக காத்து கொண்டிருந்தாயோ அது நடக்கப் போகிறது. இன்னும் ஒரு மணி நேரத்தில் உனக்கான வாழ்க்கை அங்குதான் ஆரம்பிக்கப் போகிறது. இன்னும் ஒரு மணி நேரத்தில் நம்பிக்கையோடு இரு. நீ பட்ட அவமானங்களுக்கும் துன்பங்களுக்கும் விடை கிடைக்கப் போகிறது. உன்னை யாரெல்லாம் வெறுத்து ஒதுக்கினாங்களோ அவங்க எல்லோரும் உன்னை தேடி வரப்போகிறார்கள். பொறுத்திருந்து பார். யாரெல்லாம் உனக்கு ஆதரிக்க தெரிவிக்காமல் இருந்தார்களோ அவர்களெல்லாம் உனக்கு ஆதரவு தெரிவிக்க வரப்போகிறார்கள் பார். நீ கஷ்டப்படும் போது உன்னை யார் உதறி தள்ளினார்களோ, உன்னை யார் நிராகரித்தார்களோ அவர்கள் உன்னோட ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்க போறார்கள். அந்த மாதிரியான நிலைக்கு இன்று உன் திருச்செந்தூர் முருகன் உன்னை கொண்டு போகப் போகிறேன். எவ்வளவுக்கவ்வளவு தாழ்ந்து போயிருக்கிறாயோ அவ்வளவுக்கவ்வளவு வாழ்க்கையில் உயரப் போகிறாய். அதனால்தான் நான் சொன்னேன், இந்த திருச்செந்தூர் முருகன் நீ பட்ட துன்பங்களுக்கெல்லாம் விடை கிடைக்கப் போகிறது என்று. வாழ்க்கையில் நீ எவ்வளவு பொறுமையாக இருந்தாய், நானும் பார்த்து கொண்டுதானே இருந்தேன். அதற்கான பலனைத்தான் இன்னும் ஒரு மணி நேரத்தில் உனக்கு கொடுக்கப் போகிறேன். இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கும் கஷ்டங்களும் துன்பங்களும் நிரந்தரம் இல்லவே இல்லை. எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் நம்பிக்கையோடு இந்த திருச்செந்தூர் முருகனை எதிர்பார்த்து காத்திருக்கணும். விடுகின்ற விடியல் உனக்கான விடியலாக இன்று அமைந்து விட்டது. நிச்சயமாக நீ அனுபவிக்கும் கஷ்டங்கள், துயரங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இன்றோடு முடியப் போகிறது. இன்று உனக்கான விடியலாக விடிந்துள்ளது. அதனால் தான் சொன்னேன், எனதான நாள் உனதான நாளாக மாறப்போகிறது. செவ்வாய்க்கிழமை என்றாலே என் பிள்ளை முருகா 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 என்று பாலபிஷேகத்தோடு என்னை பூஜிக்க வருகிறாய். என் பிள்ளையின் மனம் வெள்ளை. என் பிள்ளையின் குணத்திற்கேற்ப இந்த திருச்செந்தூர் முருகன் நிச்சயமாக நிறைவேறி வைப்பேன். எவ்வளவு நம்புகிறாய்? நான் உனக்கு செய்யாமல் இருப்பேனா? கண்மணியே, எது நன்மை தீமை என்று ஆராய்ந்து உன் வளர்ச்சியை உருவாக்கப் போகிறேன். நீ இப்போது நிம்மதியில்லாமல் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். நீ என் கண்முன்னே அமர்ந்து என்னை பார்த்து கொண்டே இருக்கும் நேரங்கள் பரவசத்தால் உன் கண்களில் இருந்து அன்பே நீராகி உருகி ஓடும் காலம் இது. இந்த காலத்தை நான் மிகவும் விரும்புகிறேனே உன் முருகன். உள்ளம் உருகி வேண்டுகிறாய், மனதார பூஜை பண்ணுகிறாய். உன் வேண்டுதலை நிறைவேற்றாமல் விடுவேனா? இன்னும் ஒரு மணி நேரத்தில் பார், உன் வேண்டுதலை நிறைவேற்றி விடுவேன். உன் வாழ்க்கை துணையை ஓடோடி வந்து உன் கரம் பிடிக்கச் செய்ய போகிறேன். எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்த உனக்கு இது ஒன்றும் புதிதில்லை. இதையும் நீ கடந்து செல்வாய்.
இதற்கும் உன் திருச்செந்தூர் முருகனின் துணை உண்டு. தங்கமே, நீ நிதானத்தை இழக்காத வரையில் உன் வாழ்க்கையில் தோல்வி என்பது இல்லவே இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்தில் பிரச்சனை சாதாரணமானதுதான் என்று நினைக்கணும் தங்கமே. அனைத்தையும் உன் முருகன் நான் பார்த்து கொள்கிறேன், பயப்படக்கூடாது. உன் எண்ணங்கள் மிக அருமையாக உள்ளது, நல்லதாக உள்ளது. நல்லது நன்மையை மட்டும் தானே தரும். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கப் போகிறது. உன் கோரிக்கையை இந்த திருச்செந்தூர் முருகன் ஏற்றுக்கொண்டு விட்டேன். என் செல்வமே, உன் மனதிற்குள் இருக்கும் பல வேதனைகளால் இந்த முருகனின் முன் நிறைய வேண்டுதல்களை வைத்து காத்து கொண்டிருக்கிறாய். உன் மீதான என் கவனம் எப்போதும் வேறு திசை நோக்கி திரும்பவே திரும்பாது. திருச்செந்தூர் முருகனை வணங்கி விட்டாயல்லவா? முழு நம்பிக்கையும் என் மீது வைத்து விட்டாயல்லவா? என் பிள்ளை முருகா 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 என்றுதான் எழுந்திருக்கிறாய். முருகா 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 என்றுதான் சொல்லிதான் தூங்குகிறாய். எந்த நினைப்பிலும் உன்னுடைய நாவானது என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டிருக்கிறது. பல நாட்களாக பல வருடங்களாக பிரார்த்தனை இப்போது பலிக்கும், இந்தா பலிக்கப் போது என்று எண்ணி எண்ணி சோர்ந்து போய்விட்டாய். உன் பிரார்த்தனைகள் பலிக்க வேணும்னா இந்த திருச்செந்தூர் முருகனின் சொற்களை கேட்டு கவனமாக பின்பற்ற தங்கமே. உன் ஆழ் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் எண்ணங்கள் நடந்துவிடும், நிச்சயமாக நடந்துவிடும், அனைத்தும் மாறிவிடும். உன் முருகன் உன் வாழ்வில் நுழைந்து விட்டால் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டுவிடும். என்னை வணங்கிய பின்பு நடக்க ஆரம்பித்துவிடும். உன்னுடன் குருவாக உன்னோடு வந்து கொண்டே இருப்பேன். நிச்சயம் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவேன். நல்ல மாற்றம் கிடைக்கும் என்று நம்பு. உன் முருகனின் பாதம் முன் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் தாறுமாறாக எதிர்பாராத அளவில் தலைகீழாக சூப்பராக நடக்கப் போகிறது. பொறுத்திருந்து பார். உன் பிரார்த்தனைகளுக்கு நல்லது நடக்கப் போகிறது. நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது. உனக்கு பெரும் மகிழ்ச்சி ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டதால் தான் இதை பார்க்கிறாய், கேட்கிறாய். கேட்டு முடித்த 1 மணி நேரத்தில் நல்ல செய்தி வந்து உன் செவியில் கேட்டு என்னிடம் நன்றி கூட ஓடோடி வருவாய். ஆனந்த கண்ணீர் விடுவாய். திகைத்து நிற்பாய். 1 நிமிடம் திகைத்து நிற்பாய். கனவா நனவா என்று ஸ்தம்பித்து நிற்பாய். ஆம் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய். உன்னுடைய கண்ணீர்கள் கடந்த காலமாகப் போகிறது. உனக்கான வாழ்க்கை நல்ல வாழ்க்கை ஆரம்பமாக போகுது. உன் எல்லா முயற்சியிலும் இந்த திருச்செந்தூர் முருகன் துணை நிற்பேன் என்பதை உணரப்போகிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையப் போகிறாய். உனக்கான வானமாக நான் உன்னிடத்திலும் வாழ்க்கையிலும் உன்னை சூழ்ந்து இருக்கப் போகிறேன். ஓம் முருகா போற்றி போற்றி.